ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். This is the day the Lord hath made and we will rejoice and be glad in it. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாங்கள் களி கூர்ந்து உம்மிலே மகிழத்தக்கதாக எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தும். Lord, focus and unite our hearts, our thoughts towards you this morning. இந்த காலையிலே எங்களுடைய கண்கள் உம்மேல் நோக்கமாக இருக்கட்டும். இந்த கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருடைய தொடுதலை நாங்கள் பெற்று செல்ல கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு மிகவும் அவசியம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தால் இந்த இடத்தை நீர் நிரப்பி இருக்கிறீர். உம்முடைய சமூகத்தால் எங்களுடைய இருதயங்களை நிரப்பி உம்மை நாங்கள் பாடி உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை கீர்த்தனம் பண்ண எங்களுக்கு இந்த காலையிலே நீர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லா நாமத்திற்கும் மேலான உடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். பலவிதமான சூழ்நிலைகளிலே நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய மனதில் இருக்கிற பாரங்கள், இருதயத்தின் அங்களுடைய வியாகுலங்களை கர்த்தர் நீக்கி, கர்த்தர் எங்களை உம்முடைய ஆறுதலால், உம்முடைய தேறுதலால், உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய கர்த்தாவை எல்லா விதமான வழிகளால் நிரப்பி உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு தந்து நீர் அனுப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மேல் நீர் இரக்கமாயிரும், எங்கள் மேல் நீர் மனதுருகும். ஆண்டவரே, சுகவீனமாய் வருகிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு நீர் சுகமாக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே தேவனுடைய சுகம் இந்த இடத்துல உடைய சுகமாக்கும் வல்லமை இங்கு பிரவாகிக்கட்டும். கர்த்தாவே, இந்த இடம் முழுவதும் உம்முடைய பயபக்தியினால், கர்த்தருடைய பயத்தினால் இந்த இடம் முழுவதையும் நிரப்பும். கர்த்தாவே, உமக்கு பிரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை துரிதமாக ஆண்டவரே வந்து உம்மை போற்றி துதிக்க கிருபை தாரும். துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி நாம் கர்த்தரை பாடல் வைத்து பாடுவோம்.
செங்கடலும் விளங்கு போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, என்னை வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேடும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கண்மலை தேடும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லிடாமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல. பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல் காப்பார். என் கால்கள் கல்லிடாமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர்
கர்த்தருண்டு, என்னை காப்பார். ராப்பகல் போல காப்பார். சிங்கத்தில் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்தேன். தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்திட தேவன் உண்டே. அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைந்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைந்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் என்னை காப்பார். கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். பகல் நேரம் பறந்திடும் அங்கு ஒன்றும் செய்ய முடியாதே. காற்றாமல் பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அங்கு ஒன்றும் செய்ய முடியாதே. காற்றாம பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயில் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். அவர் ஒரு நாளும் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். சில நேரத்தில் கார் டிரைவ் பண்ணும்போது கூட நமக்கு தெரியாமல் உறங்குவோம். கர்த்தர் அப்படி கூட உறங்குவதில்லையா? நாம் தூங்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த நாளிலே பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அகற்றி போடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பயத்தை இந்த ஆராதனை நேரத்திலே கர்த்தர் எடுத்து போடுவாராக. பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை
பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தின் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவே, உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவே, உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர். நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, காப்பவர் நீரல்லவோ. Praise the Lord. Praise God. Praise God. என் மேல் நிறைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர். என் மேல் நினைவானவர், தருபவர், என் பக்கம் இருப்பவர். தேடுபவர், என் மேல் கண் வைத்தவர், காப்பவர், கைவிடாமல் அணைப்பவர். இம்மானுவேலவர், என் மேல் கண் வைத்தவர், காப்பவர், கைவிடாமல் அணைப்பவர். வேலவர், என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர். வேலவர், ஆலோசனை தருபவர், அற்புதங்கள் செய்பவர்.
அடைக்கலமானவர், வேலவர், ஆலோசனை தருபவர், அற்புதங்கள் செய்பவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர், என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர், சுகம் பலன் தருபவர், சோராமல் காப்பவர், சொன்னதை செய்பவர், இம்மானுவேலவர், சுகபலன் தருபவர், சோராமல் காப்பவர், சொன்னதை செய்பவர், இம்மானுவேலவர், என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர், என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர், என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, கண்களை மூடி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஒரு ஆராதனையிலே மிக 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 முக்கியமான ஒரு பகுதி என்றால் கர்த்தரை நாம் ஆராதிப்பது, கர்த்தருக்கு நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய துதிகளையும் கொடுப்பது. இந்த காலையிலே நாம் கண்களை பயபக்தியோடு கூட மூடி, இந்த உலகத்தை படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், நம்மை ஆசீர்வதித்தவர், இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் நடந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை முழு மனதோடு கூட அவரை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறவர், உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களை வாளாக்காமல் அவர் தலையாக வைத்திருக்கிறார். நாம் கீழாகாமல் நம்மை மேலாக வைத்திருக்கிறார். எல்லா விதமான சத்துருவின் தந்திரங்களுக்கும் நம்மை விலக்கி காத்து நம்மை இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்படியாக அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. காலையிலே கர்த்தாவே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். Oh, you have given me a living hope in my life. என் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஆராதிப்பீங்களா? ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், எனக்கு விடுதலை தந்தவர், என்னுடைய பயத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தவர், என்னுடைய குற்ற உணர்விலிருந்து விடுதலை தந்தவர். Hallelujah, hallelujah, hallelujah. How great the chasm that lay between us, how high the mountain I could not climb. In desperation I turned to heaven and spoke your name into the your loving kindness tore through the shadows of my soul. The work is finished, the end is written. Jesus Christ, my living. நாம் எழும்பி நின்று பாடுவோமா? Who could imagine so great a mercy? What
heart could fathom such boundless grace. The God of ages stepped down from glory to bear my sin and bear my shame. The cross is spoken, I am forgiven. The King of Kings calls me his own. Beautiful Savior, I'm yours forever. Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. In the morning that sealed the promise, your buried body began to breathe. Out of the silence, the roaring lion declared the grave has no claim on me. And came the morning that sealed the promise, your buried body began to breathe. Out of the silence, declared the grave has no claim on me. Jesus, yours is the victory. Hallelujah, praise the one. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah, he's the one who set me free. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Paduva, hallelujah, hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah, praise the hallelujah, death has lost its grip on me. You have there's salvation in your name, Jesus Christ, my living hope. Jesus Christ, my living hope. நம்மேல் இருந்த தீய சக்திகளுடைய ஆளுகை முடிந்து விட்டது. உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுத்து விட்டார். நமக்கு உள்ளாக இருக்கிற பயத்தின் கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார். எல்லா வியாதியின் கட்டுகளை இயேசு ஏற்கனவே அறுத்து விட்டார். உங்கள் சரீரத்தில் இந்த காலையிலே அந்த சுகத்தை கர்த்தர் தருகிறார்.
Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. Jesus Christ, my living hope. வழி உண்டாக்குவார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழியை உண்டாக்குவார். ஆமென். தொடர்ந்து இந்த பாடலை ஜெபமாக பாடுவோமா? கர்த்தாவே, புது புது வழிகளை எங்களுக்கு உண்டாக்கும். Make us new way for our children. எங்க பிள்ளைகளுக்கு புதிய வழிகளை உண்டாக்கும் கர்த்தாவே. Hallelujah, hallelujah. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His heart. With love and strength for each new day, He will make a way. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By a roadway in the wilderness, He leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His word will still remain. He will do something new today. பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார் அவர், மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி. அன்பும் பலனும் பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். God will make a way for us today. கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Brother, sister, God will make a way for you. You may be seeking for ways elsewhere, everywhere. எல்லா இடத்திலும் ஒரு வழிக்காக நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். This morning God can make a way for you. God can make a way for you. Just worship Him this morning. கண்களை மூடி கர்த்தரை நீங்க ஆராதிங்க. God will make a way for you. அவரை மாத்திரம் உயர்த்துங்கள். அவரை மாத்திரம் உயர்த்துங்கள். God will make a way for you. God will make a way for you. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. கடைசியாக கர்த்தரை ஆராதித்து உங்கள் ஆராதனையை முடிப்போமா? Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. For the Lord God Almighty reigns. Hallelujah. Oh,
தூயரே. கைகளை உயர்த்தி பாடுவோமா? சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். கடைசியாக தூயரே. சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். நல்லவர். நம்முடைய காலை தியானத்திற்காக ஆதியாமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். லெட்ஸ் டர்ன் our Bibles to book of Genesis chapter 17. I'm going to read the first 4 verses. We are going to meditate the whole chapter, but want of time, I'm going to read first 4 verses. முழு அதிகாரத்தையும் இந்த காலையிலே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தியானிக்க போகிறோம். முதல் 4 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. And when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். And I will make my covenant between me and thee, and will multiply thee exceedingly. அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். And Abraham fell on his face, and God talked with him, saying, As for me, behold, my covenant is with thee, and thou shalt be a father of many nations. Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை நாம் அறிக்கை சொல்வோமா? ஆமென். Praise God. சொல்லாமா? This is my Bible. Today I'll be taught the word of God. My mind is alert, my heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise God. Praise God. ஆதியாமம் 17ஆம் அதிகாரம் ஆபிரகாம் ஆகிய விசுவாசத்தின் தகப்பனுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக நாம் கருதலாம். Genesis chapter 17 was a hallmark or a very important aspect God did in his life. முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயதாயிருந்தது. Abraham was 99 years old. ஆண்டவர் அவ்வப்போது ஆபிரகாமோடு கூட தரிசனமாகி அவ்வப்போது அவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். The Lord made a covenant with Abraham in this chapter 17 for the blessing of his life. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தது ஆதியாமம் 12ஆம் அதிகாரத்திலே.
ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது அவனுடைய வயது அவ்வப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வயதாகி கொண்டே இருந்தான். 16ஆம் வசனம், முந்தின அதிகாரத்தை வாசிக்கிறேன். ஜெனசிஸ் 16:16. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாக இருந்தான். 76 வயது, 86 வயது, 99 வயது என்று 5 இடங்களிலே ஆபிரகாமுடைய வயதை வேத புத்தகம் சொல்லுகிறது. ஏன் அந்த வயதை ஆபிரகாமுக்கு குறிப்பாக கர்த்தர் சொன்னார் என்றால், ஆபிரகாம் கர்த்தருக்குள்ளாக வயதிலே வளர்ந்து கொண்டே வருகிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எவ்ரி பர்த்டே இஸ் 1 year minus to our life. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். ஆனால் அதைவிட முக்கியமான காரியம் என்னவென்றால், அவன் வளர்வதை விட கர்த்தர் அவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருந்தார். மோர் தேன் we growing and developing in life, God has to grow inside us. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வரங்களிலே வளருவதல்ல, நாம் அந்த வரத்திலே வளர வேண்டும். அதுதான் வேதத்தினுடைய கோட்பாடு. இன்றைக்கு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விசுவாசித்து நாம் வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், நாம் வளருகிறோம் என்று நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. walk before me and be perfect. அப்படி என்றால் continue to grow before me so that I can grow inside you. நமக்குள்ளாக கர்த்தர் வளர வேண்டும். எந்த அளவுக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளாக வளர்ந்திருக்கிறார், அந்த அளவுக்கு தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இன்றைக்கு அதை தான் நமக்கு குறிக்கப்பட்ட நேரத்திலே தியானிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்துக்கு மேலே வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தார். God was giving him, reaffirming his promises time and again to Abraham. ஏன் நாம் வாசிக்கும் பொழுது தாமதமானது, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தாமதமானது. ஆனால் கர்த்தர் அவ்வப்போது ஆபிரகாமோடு கூட வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி அதை சொல்லிக்கொண்டே இருந்தது. காரணம், வாக்குத்தத்தங்களை கேட்டு கேட்டு அவன் வளர்ந்தானே தவிர கர்த்தர் அவனுக்குள்ளாக இன்னும் வளரவில்லை. ஆகவே தான் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானாரோ அவருடைய பெயரை வெளிப்படுத்தினார். He revealed his name time and again to Abraham. 17ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், I am the Almighty God, El Shaddai. ஆகவே இன்றைக்கு இந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு படிப்பித்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய உயர்வுகள் வாழ்க்கையிலே பலிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் எனக்குள்ளாக வளர வேண்டும். நான் வளருகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்லுகிறேன், பல காரியங்களை I am doing a lot of spiritual things, but how much does God grow in me? அதற்கு ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை உயர்த்த, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் என்ன செய்யும்? நம்மை சிங்காசனத்துக்கு கொண்டு போகும். மறுபடியும் சொல்லுகிறேன், God's grace and God's blessings will take you higher to the throne, but those things will not make you stay there. But it is the Lord who grows inside you will make you to stay on the throne. சிங்காசனத்துக்கு கிருபையால் ஆசீர்வாதத்தால் அங்கு போய் உட்கார்ந்த பிறகு அங்கே நம்மை தக்க வைத்து அந்த இடத்திலே நம்மை இருக்க வைப்பது நமக்குள்ளாக வளருகிற கர்த்தர். யோசேப்பை சிங்காசனத்துக்கு கர்த்தர் கொடுத்த
ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் தாளந்துகள் கொண்டு போனது. But the character and the growth of God in him made him to stay in the throne. ஆகவே தான் அநேகர் உயர்த்தப்படுகிறார்கள், திடீரென்று தாழ்த்தப்பட்டு விடுகிறார்கள். காரணம், you need God in you to maintain that blessing. சிலருக்கு வெகு சீக்கிரத்திலே காரியங்கள் கிடைத்த உடனே அவர்களால் அதை மெயின்டைன் பண்ண சமாளிக்க முடியவில்லை. காரணம், அவர்களுக்குள்ளாக கர்த்தர் இன்னும் வளர வேண்டும். 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு தருகிறார். ஏறக்குறைய 9 தடவை 9 times God is reiterating my covenant. என் உடன்படிக்கை. 2ஆம் வசனம் பாருங்கள். என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. 7ஆம் வசனத்தை 4ஆம் வசனம் என் உடன்படிக்கை. 7ஆம் வசனம் என் உடன்படிக்கை. 9ஆம் வசனம் என் உடன்படிக்கை. 10ஆம் வசனம் என் உடன்படிக்கை. 14ஆம் வசனம் என் உடன்படிக்கை. 13ஆம் வசனம் என் உடன்படிக்கை. My covenant. God is the source of all blessings. God is the source of all promises. ஆகவே அவருடைய உடன்படிக்கையே ஆபிரகாமுக்கு தருகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு பலிக்கும், எந்த அளவுக்கு இதை நாம் பெற்று அனுபவிக்க முடியும் என்றால், வெகும் கர்த்தரை விசுவாசித்து வேதத்தை வாசித்து ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்ன வாழ்க்கை மட்டும் பத்தாது, உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். In order to enjoy all blessings that God promised Abraham, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் சாதாரண கிறிஸ்தவர்களாக இருந்ததிலிருந்து உடன்படிக்கையால் அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும். ஈசாக்கு பிறக்க போகிறான். இன்னும் ஈசாக்கு பிறக்கவில்லை. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பதாக God is making a covenant with Abraham. Brother, sister, young people, children, God is telling you, you have not still received your Isaac. உங்களுக்கென்று கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு ஈசாக்கை வைத்திருக்கிறார். அதுதான் உங்கள் லைஃப் பர்பஸ். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இதை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் ஈசாக்கை பெறுவதற்கு முன்பதாக, ஆபிரகாமே, உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். யூ கம் இன்டு மை கவனன்ட். உடன்படிக்கை என்பது இட் இஸ் அ ஜோன். உடன்படிக்கை என்பது இட் இஸ் அ ஸ்பியர். அது ஒரு மாகாணம், அது ஒரு ஃபீல்டு. அந்த உடன்படிக்கைக்குள்ளாக ஆபிரகாம் வந்தவுடனே வெகு விரைவிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின. We have to walk into the sphere where God wants to make a covenant with us. 3 காரியங்களை இந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை பற்றி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Number 1, Abraham received the covenant of God. ஆபிரகாம் தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டான். இரண்டாவதாக, Abraham responded to the covenant of God. ஆபிரகாம் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு பிரதிபலித்து ஆம் என்று சொன்னான். நம்பர் 3, Abraham ratified the covenant. தமிழிலே சொல்ல போனால் ஆபிரகாம் கர்த்தருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினான். He ratified it. Ratification of the covenant. He received the covenant, he responded to God's covenant, and he was ratifying the covenant by his life. முதல் 3 வசனத்தை வாசிக்கிறேன். இந்த 3 காரியத்தையும் நாம் பின்பற்றும் பொழுது நான் சொல்லுகிறேன், when you come into the covenant relationship with God, ஆண்டவரோடு கூட அந்த உடன்படிக்கையிலே வரும் பொழுது காரியங்கள் சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். நம்முடைய ஜபங்கள் சீக்கிரமாக கேட்கப்படும். ஆமென். சில இடத்துல செல்ஃபோனுக்கு சிக்னல் கிடைக்காது. அப்போ சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய் நின்று பண்ணுங்க. இந்த இடத்துல சிக்னல் கிடைக்காது. மலை உச்சிக்கு போனால் சிக்னல் கிடைக்காது. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை என்னும் ஒரு பகுதிக்கு வந்தால்தான் சீக்கிரமாக அவரோடு கூட நம்முடைய ஐக்கியமும் ஜபமும் கேட்கப்பட்டு சீக்கிரமாக கர்த்தர் நம்மை
உயர்த்தி கொண்டு முன்னேற்றி கொண்டு செல்லுவார். ஆமேன். முதல் 3 வசனங்கள். That's the first thing. He received the covenant of God. கர்த்தருடைய உடன்படிக்கையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். நான் வாசிக்கிறேன், 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆண்டவர், God was initiating. ஆண்டவர் தான் ஆரம்பிக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார். ஆனால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு he needs to have a covenant, agreement. ஆண்டவரோடு கூட ஆபிரகாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது நடக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் நடுவாக ஒன்று வர வேண்டும், அதுதான் என்னுடைய உடன்படிக்கை. என்னுடைய உடன்படிக்கையை உன்னோடு கூட நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். 3ஆம் வசனம் தான் the way Abraham was receiving. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேச ஆரம்பித்தார். Abraham fell down on his face. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? முகங்குப்புற தரையிலே கர்த்தரை விழுந்து அவன் வணங்கினான். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். எது வரைக்கும் பேசுகிறார்? 4ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆரம்பித்து 14ஆம் வசனம் வரை கர்த்தர் பேசுகிறார். From verse 4 to verse 14, God was talking to Abraham. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆபிரகாம் என்ன செய்து கொண்டிருந்தான்? How did he receive? How did he receive the covenant of God? 2 காரியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக absolute subjection, முற்றிலுமாக தன்னை பணிந்து கொண்டான். இரண்டாவதாக absolute silence, முற்றிலுமாக அவன் மௌனமாக அவன் இருக்கிறான். absolute submission or subjection and absolute silence. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையையும் அவருடைய உடன்படிக்கையும் பெற்றுக்கொள்வதின் அடையாளம் என்ன? I will fall down prostrate before you. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் என்ன செய்ய போகிறேன்? சாஷ்டாங்கமாக விழுகிறேன். அப்படி விழுகிறதுனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே, you are everything to me. நீர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர். என்னை உமக்கு முன்பாக பணிந்து என்னை உமக்கு முன்பாக நான் தாழ்த்துகிறேன். ஆமென். நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் கர்த்தாவே. I must decrease and you must increase. அதை யார் சொன்னது? புதிய ஏற்பாட்டிலே ஜான் த பேப்டிஸ்ட் தான் சொன்னார். இங்க ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? let me decrease, you increase. நான் சிறுகட்டும் நீர் பெருகட்டும் என்று ஆபிரகாம் absolutely submissivity to the Lord. அவன் தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு அடையாளம் நம்மை முற்றிலுமாக தாழ்த்த வேண்டும். யோவான் ஸ்நானகனை இயேசுவுக்கு முன்பதாக கர்த்தர் அனுப்பினார். Who was John the Baptist? Forerunner of Jesus. அவர் என்ன சொன்னார்? எனக்கு பின்பாக யார் வருகிறது? இயேசு என்பவர் ஒருவர் போறாரு. ஜீசஸ் இஸ் கம்மிங் பிஹைண்ட் மீ என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தவொடனே இயேசு வந்து விட்டார் ஞானஸ்தானத்துக்கு. மத்தேயுல நான் வாசிக்கலாம், அது 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில். இயேசுவை பார்த்த உடனே ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொன்னார் தெரியுமா? நான் யாரை பற்றி சொல்லிட்டு இருந்தனோ அவர் வந்து விட்டார். இனிமேல் நான் சிறுகணும். இயேசு வந்த பிறகு இன்னும் ட்ரம்பட்டை வச்சு ஊதலை அவர் சொல்லிட்டார், லெட் மீ டிமினிஷ் மை செல்ஃப், லெட் மீ ஹம்பிள் மை செல்ஃப், லெட் மீ டிக்ரீஸ், லெட் ஜீசஸ் இன்க்ரீஸ், லெட் த பீப்புள் see ஜீசஸ். அப்போ ஆபிரகாம் சாஷ்டாங்கம் விழுங்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே, லெட் மை செல்ஃப் டிக்ரீஸ், மை ஐடியாஸ் டிக்ரீஸ். ஏன்னா 16ஆம் அதிகாரத்தில் இவர் பல காரியத்தை பண்ணிட்டார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன். காத்து காத்து பார்த்தாங்க, வாக்குத்தத்தை நிறைவேறலை. அப்போ நம்ம கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வாக்குத்தத்தை நிறைவேறத்துக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறது? ஆபிரகாம் அண்ட் சாரா.
very, very beautiful couple. Lord, we will help you in fulfilling the promise. Marry Hagar and have a child. பாருங்க, 16 அதிகாரம் 16 வசனத்தில் ஆபிரகாமுடைய வயசு என்ன? 86. 86 வயசாக இருக்கும்போது அவங்க ஐடியாஸில் இஸ்மவேல் பிறந்துடுறாரு. 17 அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாமுடைய வயசு என்ன? 99 வயசு. 99 minus 86, 13 வருஷம் கர்த்தர் அவனோடு கூட பேசலை. God did not talk to Abraham for 13 years. 13 வருஷம் கர்த்தர் பேசவில்லை. ஏனென்றால் அவன் தன்னை தாழ்த்தவில்லை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், எதுவும் பேசக்கூடாது, அவன் தன்னை தாழ்த்தினான். ரெண்டாவது பாருங்க, he was absolutely silent. அவன் ஒரு வார்த்தையும் அவன் பேசாமல் அங்கே இருக்கிறான். என்னைக்குமே நாம் மௌனமாக இருப்பது பெரிய பெரிய ஆசீர்வாதம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு இடத்துக்கு போனால் நல்லா பதில் சொல்லணும், இன்டர்வியூவில் அவர் கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்ட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அதிகமாக பேசி விட்டு விடுகிறோம். சில நேரத்தில் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் நிறைய பலன் தேவை. பேசுகிறதுக்கு பலன் இல்லை, சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆமாம், நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ குவைட்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பலன் தெரியுங்களா? நம்ம சபையில் 1.5 மணி நேரம் குவைட்டாக பிள்ளைங்க, அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அவ்வளோ சாதாரணமாக உட்கார முடியாது. அவ்வளோ சாதாரணமாக 1.5 மணி நேரம்லாம் உட்கார முடியாது. இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மைதான் நான் சொல்கிறது. ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பிஸி நம்மலாம். இந்த ஃபோனை பார்க்காம இருக்க முடியாது, எவ்வளோ வேலை இருக்குது. காட் பிளெஸஸ். அப்போது முதல் காரியம் என்னவென்றால், லார்ட், ஐ வாண்ட் டு ரிசீவ் யுவர் கவர்னன்ட். ஆபிரகாம் எப்படி பெற்றான் என்றால், he submitted himself. He was silent before God. கர்த்தருக்கு முன்பாக அமைதியாக இருந்தான். And silence is very, very painful. நான் பேசியிருப்பேன், பேசக்கூடாதுன்னு சும்மா இருந்தேன், அப்போ எவ்வளோ பெயின் இருக்கும் தெரியுங்களா? பேசாமல் இருப்பது பெயினிங் இன் த ஹார்ட். அப்படி தானே? நமக்கு பேசி பழக்கம், ஆனால் அது தெரியாது. நீங்கள் ஒரு நாள் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. செய்கையிலே பேசி பாருங்கள், அன்றைக்கு நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், வீட்டில் ஒருத்தருக்கு பேசுறதுக்கு பதில் கொடுக்காமல் இருந்துட்டாலே 100% ப்ராப்ளம் சால்வ்டு. ஏதாவது கேட்குறாங்கன்னா சைலண்ட்டாக இருந்துட்டா, ஒருத்தர் சைலண்ட்டாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆண்டவர்கிட்ட மட்டுமல்ல, கணவன் பேசும்போது மனைவி குவைட்டாக இருக்கணும், மனைவி பேசும்போது குவைட்டாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பேசுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆசீர்வாதம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன சைலண்ட், நாளையிலேருந்து நான் பேசவே இல்லை, ஒரு வாரம் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் அடுத்த வாரம் வாங்க, சிஸ்டர் பிரதர் எப்படி, நோ ப்ராப்ளம் பாஸ்டர், வீட்டில் எவ்ரி திங் வாஸ் ஆல் ரைட். கூட 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 பேசி பிள்ளைங்க அப்பா அம்மான்னு சொன்னால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் ரிப்ளை. அப்போ ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னால் ஆபிரகாம் ரிப்ளை பண்ணியிருந்தா வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போய்விடும். ரெண்டாவது காரியம், 4ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தில் ஹவ் ஏப்ரஹாம் வாஸ் ரெஸ்பாண்டிங். முதலாவதாக கவனன்ட்டை பெற்றுக்கொண்டான். ரெண்டாவது என்ன பண்ணணும், ஹீ ஹேஸ் டு ரெஸ்பாண்ட். ஆனால் ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணானா, இப்போ நீங்கள் பண்ணீங்களா அது மாதிரி தான் பண்ணான். ஹீ ஸ்டார்டட் லாஃபிங், இல்லையா? 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. ஹீ ஸ்டார்டட் லாஃபிங். அது ஒரு கிண்டலான சிரிப்பு அல்ல. ஹி வாஸ் வெரி ஜாய்ஃபுல். அவன் மிகவும் மகிழ்ந்து ஆண்டவரை பார்த்து அவன் சிரித்தான். ஆண்டவரே, நீரா இதை செய்ய போகிறீர்? என் வீட்டில் ஒரு மகன் இருக்கிறான், இஸ்மவேலுக்கு இப்போ என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? டீனேஜர், 13 years. 13 வயசு வந்தாலே பிரச்சனை தான். 10 வயசு வரைக்கும் குவைட்டாக இருப்பாங்க. 10 வயசு வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. 12, 13, 14, 19 வயசு வரைக்கும் பண்ணுற பாடு அப்பா அம்மாவை 2ஆக கிழிச்சிருவாங்க. இங்கே கேட்டால் தெரியும், எல்லாம் சொல்லுவாங்க. 13 வயசு பையன் வீட்டில் இருக்கிறான்,
அப்போ எவ்வளோ கிருபை வேணும் ஆபிரகாமுக்கு. கர்த்தாவை ஏற்கனவே 13 வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன், இன்னொருத்தன் வரப்போகிறானா, 100 வயசு ஆயிடுச்சு. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், ஐ எம் எல் ஷடாய், ஐ எம் ஆல் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். அப்போது அவன் ஆபிரகாமுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, அவன் நகைத்து என்ன சொல்லுகிறான், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால், இப்போ 2 பேருக்கும் வயசு டிஃப்ரென்ஸ் என்ன, 10 வயசு டிஃப்ரென்ஸ். இப்போ இவருக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. இங்கே யாரும் அப்படி இருக்கீங்களான்னு தெரியல. 190க்கு குழந்தை பிறக்குமா, இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு கர்த்தர். ஆனால் he was responding back. He received the covenant, வாங்கிட்டாரு. ஆனால் how was he responding to God? அவர் சிரிச்சார். இந்த இடத்தை பற்றி பவுல் நமக்கு எழுதுகிறார். அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக காண்பிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 18. அந்த 100 வயசு ஆபிரகாமிலே ஆபிரகாம் என்ன செய்தார்? What did Abraham, how did he respond? நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது? முடியாத சூழ்நிலையில் நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது? நான் வாசிக்கிறேன், நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 4, ரோமன்ஸ் 4:18. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நோ ப்ரூஃப், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இப்போ அவருடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஃபர்தர் வாசிக்கிறேன், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதானவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போச்சு, இனிமேல் குழந்தை பிறக்காது. சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்ன பண்ணா, அதை நினைக்கவே இல்லை. How to overcome fear, how to overcome doubt, and how to respond to the covenant of God. Don't think anything again and again. நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல், நம்முடைய பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல், அப்படி தானே? இப்போ கூட இங்கே உட்காந்துருக்கலாம், நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம். இப்போ மைண்டில் இங்கே இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது. எப்படி எனக்கு தெரியும்? சம்டைம்ஸ் முகத்தை பார்த்தா தெரியும். இப்போ ரோஹித் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்காரு, இங்கே உட்காந்துருக்காரு. எல்லாருமே அப்படி தான், நானும் அப்படி தான். பேசினே இருக்கும் போது என் மனம் எங்கே வேணால் போகும். அப்போது ஒரு பர்டிகுலர் திங், அதை வந்து நம்ம பிரெயினுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா அது ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுவான். நேற்று நாயை பார்த்து பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ராத்திரி ஃபுல்லாக ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? பயம் குறையுமா அதிகமாகுமா? அன்னிலேருந்து நாயை பார்த்தா 1 கிலோமீட்டர் தூரத்தில் நின்றுடுவோம், பயம் வந்துடும். எனிதிங் யூ ரிப்பீட்டட்லி திங்க் நெகட்டிவ் திங்ஸ், யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, என்னை ஹர்ட் ஆகிட்டேன், அதை மறுபடியும் யோசித்தால் அங்கே பயம் உண்டாகும் தவிர விசுவாசம் உண்டாகாது. அப்போ ஆபிரகாம் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணார் என்றால், தான் வயதானவன் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன், எல்லாரும் சொல்லுங்களேன், எண்ணாதிருந்தான். he never thought about it. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஓவர்கமிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு காட் இஸ், லார்ட் ஐ வில் நெவர் திங்க் அபவுட் இட், நான் அதை எண்ணாமல் இருப்பேன். 20ஆம் வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், he did not doubt. 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிதனை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் he became overcomer in faith. பெரிய விசுவாசி கிடையாது. அவன் எதில் வல்லவனானான் சொல்லுங்களேன்? விசுவாசத்தில் வல்லவனானான். ஆனால் அவன் விசுவாசத்தில் வீக் தான். முதல்ல அவளை விசுவாசத்தில் பலவீனந்தான். ஆனால் அவன் அதை எண்ணவில்லை. 2வது, அவன் சந்தேகப்படவில்லை. அவன் கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பினான். அவன் எப்படி ஆனா? விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமேன். உங்கள் லைஃப், என் லைஃப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கே அடிக்கடி விழுவோன்னா, நம்ம எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அங்கே தான் விழுவோம்.
இந்த சீக்கிரட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பைபிளில் எங்கே அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்களோ அங்கே தான் பிசாசு பிடிச்சி அவங்க விழுவாங்க. அங்கே பேதுரு ரொம்ப தைரியசாலி. கத்தி எடுத்து காதையை வெட்டிடுவார் பேதுரு. வெரி வெரி போல்ட் அண்ட் அவுட் ஸ்போக்கன். அதே ஆள் குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது இயேசுவே தெரியாது அப்படின்ட்டார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை நம்பாமல் எகிப்துக்கு போனான். அப்போது நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 17ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு 100 வயதாயிற்று. கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். என் உடன்படிக்கை என் உடன்படிக்கை என்று அவனோடு கூட பேசி கொண்டிருக்கும்போது அவன் கர்த்தருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணினான். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவது? லார்ட், ஐ வில் நெவர் திங்க் அபவுட் மை பாஸ்ட். எனக்கு 100 வயசாயிடுச்சு, 99 வருஷத்தில் நடந்த காரியங்களை நினைக்க மாட்டேன். அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், they are not able to live the present because the past is controlling the present, so that they cannot even think about the future. அநேகருடைய நிகழ்காலத்தில் வாழ முடியவில்லை என்றால், கடந்த காலத்தில் தப்பு பண்ணிட்டேன், அந்த கில்ட் அவங்கள போட்டு நெருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை அவங்களால அனுபவிக்க முடியல. ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியால் நம்முடைய கடந்த வாழ்க்கையில் இருக்கிறதை கர்த்தர் மன்னித்தார். ஆபிரகாமை கர்த்தர் அவனுடைய சரீரம் செத்து போனதையும் கர்த்தர் விசுவாசித்து அவனை எதிர்காலத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்தார். ஆமென். God has already taken away our past in our life. ஆபிரகாம் பாருங்கள், நம்பிக்கையோடு இருந்தான், விசுவாசித்தான், அதை எண்ணாமல் இருந்தான், விசுவாசத்தில் வல்லவனானான். அப்படி என்றால் என்ன? எனக்கு நேரமில்லை. ஒவ்வொரு ப்ராமிஸுக்கும் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராமிஸ் ஆஃப் காட், ஒவ்வொரு கவனன்ட்லையும் அதில் ஒரு சாராம்சம் இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறார் அந்த வாக்குத்தத்தத்திலே, இந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் இருக்கிறார். And every substance of the promise has the seal of the promise. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சீல் பண்ணுகிறார், அதை முத்தரிக்கிறார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் முத்தரிக்கிறார். இந்த விசுவாசம் இருந்தாலே போதும், அவருக்கு நாம் டெய்லி ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். என் கண்ணை உன் மேல் வைத்து உன்னை, ஏதோ பாஸ்டர் பேசினார் ரைட், அடுத்தது என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை எண்ண வேண்டும், அந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், அந்த வசனத்தை நாம் மூன்றாவது உறுதி செய்ய வேண்டும். முதலாவதாக he received it, number 2 he responded to it, and third he started ratifying it. Ratification என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் நாம் உறுதி செய்வது. Keep on ratifying it. அதை உறுதி செய்து கொண்டே இருந்தான். பாருங்க, ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் வந்தார். நான் முடிக்கிறேன். ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் சொன்னார், என் உடன்படிக்கையினோடு கூட சொல்ல போகிறேன். 16 அதிகாரம் வரைக்கும் நிறைய ப்ராமிசஸை உனக்கு நான் தந்தேன். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன். இதை நீ பெற்றுக்கொள், இதை உறுதிப்படுத்து, பிறகு வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். அவன் எப்படி உறுதிப்படுத்தினான்? How did he ratify the covenant of God? வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவனை விட்டு எழுந்தருளினார். அப்போது கர்த்தர் ஆபிரகாம் விட்டு சென்று விட்டார். சில காரியங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்களின் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே விருத்த சேதனம் பண்ணினான். அப்போ 4ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும் கர்த்தர் என்னத்தை பேசினார்? அபவுட் த கவர்னன்ட். God was having a token, ஒரு அடையாளத்தை சொன்னார். என்ன அடையாளம்னா, விருத்த சேதனம் பண்ணணும், சர்க்கம்சைஸ். இன்றைக்கு நீ விருத்த சேதனம் பண்ணு. அப்படி என்றால் என்ன? டேக் அவே த ஃப்ளஷ். இப்போ புதிய ஏற்பாட்டில் அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய ஃப்ளஷ் கிறிஸ்துவுடைய சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு சொன்னார் கர்த்தர், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு. அப்போ கர்த்தர் ஆபிரகாமை விட்டு போன உடனே, வேதம் என்ன சொல்கிற 22ஆம் வசனம், கர்த்தர் எழுந்தி போன உடனே ஆபிரகாம் தன் குமாரர்,
அப்புறம் இஸ்மவேல் அப்புறம் வீட்டில் பிறந்த யாவரையும் தாம் பணம் கொடுத்து வாங்கின எல்லா வேலைக்காரர்களையும் கூப்பிட்டு எல்லாரும் என்ன செய்தாராம்? சர்க்கம்சைஸ் பண்ணார். வாட் அ கிரேட் ஒபீடியன்ஸ் ஏப்ரஹாம் வாஸ் ஷோயிங். உடனடியாக கர்த்தருக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். இந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம், இட் இஸ் a limitless obedience. இவ்வளோதான் கீழ்ப்படிவன் அல்ல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியாக எல்லாரையும் கூப்பிட்டு கர்த்தர் தனக்கு சொன்னபடி எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணார். ஆமேன். என்ன செய்தார் ஆபிரகாம்? எல்லாரையும் கூப்பிட்டு, இஸ்மவேலை கூப்பிட்டு விருத்த சேதனம், தன் வீட்டில் பிறந்த எல்லாரையும் கூப்பிட்டு விருத்த சேதனம், அப்புறம் வீட்டில் பணம் கொடுத்து வாங்கினவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணினார். He circumcised according to what God told. அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை, ஒரு கவனன்ட்டை கொடுத்தார், ரிசீவ் பண்ணார், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார், மூணாவது அதை உறுதி செய்தார். He practiced it. உடனடியாக கீழ்ப்படிந்தார். 18 வசனத்துலேருந்து 18 அதிகாரம் அடுத்தது வாசித்தீங்கன்னா blessing after blessing after blessing, ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆபிரகாமுக்கு வந்தது. காரணம், ஆண்டவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக அவன் வந்தான். அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்கிறான், ஆண்டவரே ஈசாக்கை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஆனால் 13 வயசில் ஒருத்தன் இருக்கான் வீட்டில், இஸ்மவேல், அவனையும் ஆசீர்வதியும். அவங்க தான் அரேபியர்கள், இன்றைக்கு இருக்கிற அரேபியர்கள். ஆண்டவரே இஸ்மவேலையும் ஆசீர்வதியும் அப்படின்னு என்ன சொன்னா, ஈசாக்கை நீங்கள் உடன்படிக்கையின்படி ஆசீர்வதிப்பீங்க, ப்ளீஸ் பிரிங் இஸ்மாயில் இன் டு த கவனன்ட். இஸ்மவேலையும் எதுக்குள்ள கொண்டு வந்துருங்க? அம்ப்ரலா ஆஃப் த கவனன்ட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் இன்றைக்கும் அவனை குறித்து பேசுகிறோம் என்றால் ஒன்று தான், he was very obedient to God. கீழ்ப்படிந்தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், தன் குடும்பத்தையும் கீழ்ப்படிய வைத்தான், தன் பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணினான், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான். நான் என்னுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். The new covenant God made with Abraham. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வர வேண்டும். அந்த உடன்படிக்கையோடு கூட கர்த்தரோடு கூட இசைந்து வர வேண்டும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் ஆபிரகாமை அண்டையிலிருந்து அதிகமாக ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய ஈசாக்கை நமக்கு தர விரும்புகிறார். God wants to give you and me an Isaac. எழும்பி நிற்போமா? ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்வோம். லெட்ஸ் மேக் அ கவனன்ட் வித் காட். ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்து உடன்படிக்கை செய்யும்படியாக வந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தேடி உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இன்னும் நிறைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, இன்னும் என் வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும். பிரதர், சிஸ்டர், are you inside the sphere of his covenant or are you outside the sphere? God is calling you today. இன்னைக்கு கர்த்தர் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக உங்களை அழைக்கிறார். கர்த்தாவே, இன்னைக்கு என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாமை தேடி தேடி வந்தீர், என்ன தேடி இன்றைக்கு வாங்க கர்த்தாவே. I want to receive it. நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கைக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புகிறேன். என் விசுவாசத்தை தைரியப்படுத்தும், என் விசுவாசத்தை பலப்படுத்தும் கர்த்தாவே. I want to obey you. I want to ratify. I want to obey whatever you have told me. Brother, sister, இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிற இடங்களிலே நீங்கள் கீழ்ப்படியும் போதுதான் வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வேண்டும் என்றால் உடன்படிக்கைக்குள்ளாக வர வேண்டும். எபிரேயர் 9 அதிகாரம் 1 வசனத்திலே தம்முடைய இரத்தத்தினாலே புது உடன்படிக்கையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்குள்ளாக இருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
கண்களை மூடி கர்த்தரை பார்த்து சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே, இன்றைக்கு என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே. கடைசியா ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த வருஷத்துல என்ன ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை போல ஆசீர்வதிங்க. ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இஸ்மவேலையும் ஈசாக்கையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்மோடு கூட நான் I want to enter into a covenant with you. I want to renew my covenant with you. ஒருவேளை ஒரு சிலர் இன்னும் நம்முடைய சபையில ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியலனா சீக்கிரமாக கர்த்தருக்குள்ளாக நீங்க கீழ்ப்படியுங்க. Obey the Lord in waters of baptism as early as possible. That is a covenant with God. அது கர்த்தரோடு பண்ணும் ஒரு உடன்படிக்கை. இன்னும் உங்க இருதயத்துல இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளலனா இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னும் உங்க இஷ்டத்தின்படியே நீங்க போகாமல் இயேசுவுக்குள்ள வாங்க. இயேசுவை நேசிங்க. இயேசுதான் இந்த உலகத்திற்கு பதில். இந்த உலகம் நமக்கு ஆன்சர் கொடுக்காது. இந்த உலகம் நமக்கு பதில் தராது. இயேசுதான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். இன்னைக்கு இயேசு உங்களை தொட்டு இருக்கிறார். உங்க இருதயத்தை இயேசு தொட்டு இருக்கிறார். Brother, sister, if you want to commit your heart to Jesus this morning, இந்த ஜனவரி மாதம் 2024 ஆண்டிலே உங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. அவரோடு கூட நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுவோம். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கலாம். ஆண்டவரே, என் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறேன், என்னை புதுப்பிக்கிறேன். நீர் எனக்குள்ளாக அதிகமாக வளரும் ஆண்டவரே. Let God grow in my life. அன்பின் பிதாவே, உயர்த்தப்பட்ட எல்லா கரங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, இன்றைக்கு ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தீரோ ஆண்டவரே, மணலத்தனையாக ஆசீர்வதித்தீரோ, நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினீரோ, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் பண்ணின உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறோம். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இன்றைக்கு Lord, we renew our covenant with you. Lord, whatever covenant we made with you, நீர் எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு தலையின் மேலும் உம்முடைய கரம் வருவதாக. ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தீரோ இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சைலன்ஸ்ல எங்களை ஒப்படைத்து தாழ்த்தி அந்த உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு நாளும் எங்களை கைவிடாதீரும். ஒரு நாளும் எங்களை விட்டு பிரியாமல் இரும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். In the valley, praise on the mountain, I'll praise when I'm sure, praise when I'm doubting, I'll praise when outnumbered, praise when surrounded, 'cause praise is the water my enemies drowning. As long as I'm breathing, I got a reason to praise the Lord. Oh, praise the Lord. So I'll praise when I feel it, praise when I don't. I'll praise 'cause I know you're still in control. As long as I'm breathing, I got a reason to praise the Lord. Oh, my soul. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.